வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகார்டு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10 வயதில் இருந்து பெரியவர்கள் வரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் 10 வயதிலிருந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது 10 வயசு பிள்ளைகளில் இருந்தே இது ஆரம்பமாகுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 10 வயதிலேயே பருவமடைகிறாங்க பெண்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 13 வயதிலிருந்து தான் ஆரம்பிச்சுது அவங்க பருவமடைகிறது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 10 வயதில் இருந்தே அவங்க பருவமடைகிறாங்க. ஸோ அதனால் அந்த வயதில் இருந்து உள்ளவங்களை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுனால் என்ன, எதனால் வருது, அது வராமல் நம்ம எப்படி தடுக்கணும், வந்த பிறகு எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஃபர்ஸ்ட்டு பிகார்டு அப்படின்னா என்ன, பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பெண்கள் பருவம் அடைந்ததும் மாதம் மாதவிலக்கு அவங்களுக்கு வரும். அதாவது பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் ஓவரியில் இருந்து அந்த கருமுட்டையானது வெடித்து மாதவிலக்கோடு அவங்களுக்கு வரணும். ஆனால் அந்த மாதிரி வராமல் மாதவிலக்கு மட்டும் வரும். ஆனால் அந்த கருமுட்டையானது வெடித்து அந்த மாதவிலக்கோடு வெளிவராது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கருமுட்டை வெடிக்காமல் கட்டியாக மாறும். அதை சுற்றி நீர்கள் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் இருக்கும். அந்த கட்டியானது பெருசாக வளரும். ரொம்ப நாள் கழிச்சது என்னாகும் அப்படின்னா நார்க்கட்டிகளாக மாறும். அது ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இது எல்லா பெண்களுக்குமே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. எல்லா பெண்களுக்குமே இருக்காது. ஒரு சில பெண்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய உடற்பயிற்சி இல்லாமை, உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம், அந்த காரணத்தினால நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலும் தெரிகிறது இல்லை. அவங்க திருமணம் ஆகி அவங்க தாய்மை அடைகிறதுக்காக, கருத்தரிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் பெரிய அளவில் இது அவங்களுக்கு வெளியில் தெரிய வருது. ஸோ இது எதனால் வருதுன்னு சொன்னால், ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது அவங்களுடைய ஹார்மோனில் குறைபாடுகள் ஏற்படுறதுனால, சமநிலை இல்லாத ஹார்மோனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். இப்போ அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். அதாவது ஒரு வருடத்திற்கு 9 முறை சைக்கிள் இருக்கணும். ஆனால் அந்த 9 முறை அவங்களுக்கு இருக்காது. அதாவது 9 சைக்கிளுக்கும் கம்மியான சைக்கிள் அவங்களுக்கு இருக்கும். 8, 7 அப்படின்ட்டு இருக்கும். அது எப்படின்னா, மாதம் 28 நாட்களுக்கு ஒரு முறையாவது அந்த மாதவிலக்கு நடைபெறணும். ஆனால் அந்த மாதிரி இருக்காது. சிலருக்கு என்ன அப்படின்னா 40 நாட்களுக்கு ஒரு தடவை வரும். அப்படி இல்லை 60 நாட்களுக்கு ஒரு முறை வரும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னா 90 நாட்களுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அப்படின்னா அது நம்ம பிசிஓடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஒன்று எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை இது நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் வீட்லேயே அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஹைட் 159 சென்டிமீட்டர். ஸோ அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1.59 நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். ஸோ 1.59 நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 1.59 அதே 1.59 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த 1.59 இன்ட்டு 1.59 அப்படி போடும்போது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது என்னோடய ஹைட்டுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஹைட்டு, இப்போ நீங்கள் 160 சென்டிமீட்டர் இல்லை 150 சென்டிமீட்டர் இருந்தீங்க அப்படின்னா 1.50 இன்ட்டு 1.50 ஒரு வேல்யூ கிடைக்கும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 கிலோகிராம் நான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் 58 மேலே நீங்கள் கிலோகிராம் போடணும். டிவைடட் பை இந்த 1.59 இன்ட்டு 1.59 மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்போம். அந்த வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு 20லேருந்து 25 அந்த மாதிரியான
இடைப்பட்ட அளவுகளில் நமக்கு வந்து அந்த ஃபைனல் ஆன்சர் நமக்கு வரணும். அந்த வேல்யூ இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வெயிட் வந்து உயரத்திற்கு தகுந்த எடை நமக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய உயரத்தையும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய எடையும் எடுத்துக்கோங்க. எடையை மேலே போடுங்க, உயரத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு 25க்கும் அதிகமாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதிக உடல் எடையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா உங்களுடைய இடுப்பு பகுதியை வந்து நீங்கள் அந்த இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் அளந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு 35 இன்ச்சஸ் அதை விட உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதிக உடல் எடையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய முகத்துலேயும் சரி உடம்புலேயும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப முடி முளைச்சிருக்கும். சிலருக்கு நம்ம கவனிச்சிருப்போம், அவங்களுடைய வாய்ஸ் கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், முகத்தில் மீசை போட்டிருக்கும், தாடி இருக்கும், மார்பகங்களில் ஆண்கள் மாதிரி பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி இருக்கும், வயிற்று பகுதியில் இருக்கும், முதுகு பகுதியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா பீரியட் வந்து ரெகுலராகவே இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 28 நாட்களுக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா 30 நாட்களுக்கு ஒரு தடவை எல்லா மாதமும் அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு வரும். ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதவிலக்கு நடைபெறும் போது அவங்களுடைய அந்த முட்டையானது வெடித்து மாதவிலக்கோட வராமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா மாதவிலக்கு கூட வெள்ளைப்படுதல் இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே வெள்ளைப்படுதலுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு பிசிஓடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும், அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும், திரவ நிலையில் வர வேண்டியது திண்ம நிலையில் வரும். அதுக்காகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலருக்கு என்ன அப்படின்னா முடி வந்து அதிகமாக தலையில் உதிரும். ஈவன் அவங்களுக்கு பொடுகு இருக்காது, பாடி ஹீட் இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனாலும் தலைமுடி வந்து அதிகமாக உதிரும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வந்து பிசிஓஎஸ், பிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து அறிகுறிகளாக இருக்கலாம். சிலருக்கு என்னாகும் அப்படின்னா முகப்பருக்கள் வரும், பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், எண்ணெய் பசை அதிக உடையதாக இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பிசிஓடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ரொம்ப டெப்ரெஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி, எதுலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும். இடுப்பு பகுதியை விட அடிவயிற்று பகுதியில் தான் அவங்களுக்கு வந்து அதிகமான சதை போடும். இது எதனால் அப்படின்னா ஆண்ட்ரோஜனோட அளவு வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால. இன்னும் சிலருக்கு என்னாகும் அப்படின்னா ஆண்களை மாதிரியே பெண்களுக்கும் தலையில் வந்து வழுக்கு ஏற்படும், முடி உதிர்ந்து அந்த சொட்டை வந்து அதிகமாக ஏற்படும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பீகாட் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிலர் வந்து என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரு வந்து உருவாகிரும், ஆனால் அபார்ஷன் ஆயிரும், கருச்சிதைவு ஏற்பட்டுரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கருமுட்டையோட குவாலிட்டி, அந்த எக்கோட குவாலிட்டி வந்து அதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலோ, அந்த ஓவலேஷன் சினை முட்டையோட உற்பத்தியில் பிரச்சனை இருந்தது, இந்த தாமதமாக வந்து இந்த சினை முட்டை வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கருப்பைக்குள்ளே வந்து பொதிஞ்சு தான் இருக்கணும், நம்மளுடைய கருமுட்டையானது உள்ளே பொதிஞ்சு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஏற்பட்டது அப்படின்னா கூட நீங்கள் பிசிஓடி பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இன்சுலின் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கும், நார்மலாக சுரக்கிறத விட அதிகமாக சுரக்கும். அப்புறம் கையோட கீழ்ப்பகுதி, கழுத்து பகுதி, அந்த மாதிரி இடங்களில் வந்து கருமையான பட்டை தோன்றும். இந்த மாதிரி கருமை நிற பட்டை தோன்றுச்சு அப்படின்னா அதுவும் வந்து என்ன அப்படின்னா அதிக அளவு வந்து இன்சுலின் சுரக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு காரணமாக அவங்களால சரியாக மூச்சு விட முடியாது, பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து நீங்கள் பிசிஓடி செக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இது வராமல் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பெண்கள் ஆண்கள் பெரும்பாலும் பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சீக்கிரமே இது முடிஞ்சிடணும், ஒரே நாளையில் இந்த இது முடிஞ்சிடணும், ஒரு வாரத்துக்குள்ளே இது நம்ம இந்த இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது ரொம்பவே தப்பு. எந்த ஒரு விஷயமே ஒரே நாளையில் நமக்கு நடக்காது. ஈவன் இப்போ ஒரு 5 நாள் இருக்கும், 5 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 5 நிமிடம் போதும் நீங்கள் வந்து இட்லி மாவு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்த்த உடனே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னென்னா எல்லாமே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறாங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த நேரம் எடுத்து அதை புளிக்க கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. அது பெரிய தப்பு. மாவு வந்து கண்டிப்பாக 8 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகணும். நமக்கு 8 மணி நேரம் புளிக்க வச்சு தான் அது யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி 8 மணி நேரம் புளிக்கலை அப்படின்னா அது நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் 5 நிமிஷத்தில் நமக்கு அந்த இது முடியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவசர உலகத்தில் அவங்க இருக்காங்க. ஏன்னா ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வேலைக்கு செல்கிற பெண்களாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நைட்டு ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 5 நிமிஷத்தில் அந்த வேலையை வந்து நம்ம இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிடணும், ஸோ நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு அவசரமாக சீக்கிரமாக அது நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்குண்டான நோய்களை நாமே தேடிக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வந்து அதை கண்டறிந்து சீக்கிரமே அதை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் எனக்கு 15 வருஷமாக பீகார்ட் இருக்குது, 20 வருஷமாக பீகார்ட் இருக்குது, 10 வருஷமாக எனக்கு இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆரம்ப நிலையிலே இதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றங்களை கொண்டு வாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய நமக்கு அந்த காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, பால் பொருட்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், சாக்லேட்டு, அப்புறமா இறைச்சி வகைகளில் ஆட்டு இறைச்சி சொல்லலாம், அது நீங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிசிஓடி பிரச்சனையை நம்ம வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். அதுக்காக ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிசிஓடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களால வந்து கர்ப்பம் தரிக்க முடியாது. அப்படி எதுவுமே கிடையாது. பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் அவங்களால கருத்தரிக்க முடியும். அந்த சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹார்மோனை வந்து சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும், பக்க விளைவுகள் தான் அது வந்து அதிகமாக ஏற்படுத்துமே ஒழிய அது மூலமாக அவங்களால அந்த சினை முட்டையை வந்து வெடிக்க வச்சு அவங்களால கொண்டு வர முடியும். ஆனால் அதனால் பக்க விளைவுகள் வந்து அதிகமாகும். ஸோ இதுக்கான தீர்வுகள் வந்து நான் உங்களுக்கு 2 விதமான மருந்து நான் உங்களுக்கு போட போகிறேன். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு இதை பற்றின உங்களுக்கு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் அமுக்கரா கிழங்கு பொடியை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அமுக்கரா கிழங்கு பொடி வந்து கார்டிசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சுரப்பியை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். அந்த மாதிரி வரும்போது வந்து நம்மளால் அவங்களுக்கு வந்து முறையற்ற மாதவிலக்கு வரும், அந்த கருமுட்டையானது வந்து வெடித்து வந்து அவங்களுக்கு வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரியான யூசஸ் வந்து நமக்கு அமுக்கரா கிழங்குல பொடியில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களால முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போது பக்கத்தில் ஒரு மார்க்கெட் போகணும் அப்படின்னா கூட அவங்க வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க வந்து நடந்து போகலாம். வீட்டில் வந்து அவங்க தூக்குறதுக்கு நேராக நிமிர்ந்து நின்று 5 அடி நீளத்தில் வந்து ஒரு வாரியல் வச்சு அதை வச்சு அவங்க தூக்குறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. பழைய காலத்தில் எங்கள் பாட்டிலாம் தூக்கும்போது நான் பார்த்துருக்கேன், 1 அடி தான் இருக்கும். முற்றம் தூக்குற வாரியலாக இருந்தாலும் சரி தான், வீடு தூக்குற வாரியலாக இருந்தாலும் சரி தான், கரெக்டாக 1 அடி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குனிஞ்சு தூப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 12 குழந்தைகள் 13 குழந்தைகளையும் பெற்றெடுத்தாங்க. என்ன காரணம்? இதுதான் காரணம். அவங்க வந்து உடற்பயிற்சி வந்து நம்மள மாதிரி ஜிம்முக்கு போய் செய்யாமல் அம்மியில் அரைக்கிறது, ஆட்டு உரலில் அரைக்கிறது, இந்த மாதிரி சின்ன வாரியில் வச்சு அவங்க தூக்குறது, இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ நம்ம வீடு தூக்குறது அந்த மாதிரி பண்ணலாம். சின்ன சின்ன துணியை துவைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வாஷிங் மிஷினை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளாக குனிஞ்சு நிமிர்ந்து அலசி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அதுவும் நமக்கு ஒரு விதமான எக்ஸசைஸ் தான். குறைஞ்சது
ஒரு நாளைக்கு நீங்கள் 1 கிலோமீட்டராவது நீங்கள் நடங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கூட உங்களுடைய பாடி வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாகிறது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உணவு பழக்கத்துலேயும் நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றுங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னென்ன வேணும். கருப்பை வந்து கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சாலும் கருப்பை வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும் சிலருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது தான். வந்த பிறகும் நம்ம தடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கான மருந்து வந்து நான் போடுறேன், சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கருப்பை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் வேணும், என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வர்றதுக்காக நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.